வாழ்க்கையில் வெற்றி பெற எண்ணம் உள்ள நண்பர்களுக்கு வணக்கம். இளம் வயதிலே நம்ம கையில் 2 சக்திகள் இருக்கும். ஒன்று வாழ்க்கை எதை தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது. 2 நம்ம வாழ்க்கைக்கு திசை கொடுப்பது. இரண்டாவது சக்திதான் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்னும் கதவுக்கு அழைத்துச் செல்லும். இது ஒரு பழைய கதையில்லை. இது நிஜமான மனிதர்கள் தினமும் நடக்கிற ஒரு பயணம். சாதாரண குடும்பங்களில் பிறந்த பல பேர் சரியான திசை, சரியான பழக்கங்கள், சரியான சாய்ஸஸ் மூலமாக பணச்சுமையில்லா வாழ்க்கையை உருவாக்கிட்டாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்தாலும், எந்த சிட்டில இருந்தாலும், எந்த ஜாப்ல இருந்தாலும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்ற நிலைக்கு என்னென்ன படிகள் வழிகாட்டும் அதை நாம அவ்வளவு தயக்கம் இல்லாம தெளிவா படிப்படியாக பார்க்க போறோம். உங்க கையில ஒரு டீ இருந்தாலும் சரி, காது அருகில் ஹெட்ஃபோன் இருந்தாலும் சரி, அடுத்த சில நிமிஷங்களுக்கு இந்த பயணத்துல நம்ம இருவரும் சேர்ந்து போகலாம். Chapter 1. What is financial freedom? Financial freedomனா பணம் நிறைய இல்ல, லட்சம் கோடின்னு கணக்கு வச்சு சொல்றது இல்ல. Financial freedom நேரத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ற நிலை, ஆர்வப்படுற விஷயங்களை கில்ட் இல்லாம செய்யும் திறன். வேலை என்றால் ஒன்லி சர்வைவல் அல்ல, விருப்பம், தெரிஞ்ச ரிஸ்க் எடுக்கும் மன அமைதி. ஒரு செலவு வந்தா தலைய சுத்தும், தடை இல்லாம இருப்பது. இது சம்பளத்தை வெறுக்க சொல்ற விஷயம் இல்ல. சேலரி ஒரு சீட், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஒரு கார்டன். சீடை கார்டனாக மாற்றுறதே நம்ம பயணம். Chapter 2. The 2 lanes of life. Slow lane versus fast lane. நம்ம வாழ்க்கை ஒரு நெடுஞ்சாலை மாதிரி. அதுல 2 பாதைகள். One slow lane, the usual path. School, college, job, salary. மந்த் தோறும் காத்திருக்கும் வாழ்க்கை. ப்ரொமோஷன் கிடைத்தால் ஓகே, இல்லனா ஸ்ட்ரெஸ். 20 வருடம் வேலை, 20 வருடம் இஎம்ஐ. சேவிங் பண்ணும் முயற்சி இருந்தாலும் பெரிய மாற்றம் வராது. இந்த பாதை எதிர்பார்ப்புகள் நிறைந்தது, ஆனா வேகம் குறைவு. நம்ம நேரம் பணம் என்பதற்கு ஆனா ட்ரேடு. 2. Fast lane, the scalable path. Fast laneன்னு சொன்ன உடனே இது இழுத்து ஓடும் ரிஸ்கி ஷார்ட்கட்ல இல்ல, அது ஸ்கேலபிள் பாத். அதாவது நீங்க ஒரு முறை செய்யும் வேலை பல முறை வருமானம் தரும். உதாரணம், டிஜிட்டல் சர்வீசஸ், ஃப்ரீலான்சிங் சிஸ்டம்ஸ், கோர்சஸ், இபுக்ஸ், ஆப்ஸ், வெப்சைட்ஸ், யூடியூப், டிஜிட்டல் கான்டென்ட், ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ், ஆட்டோமேஷன் பேஸ்ட் ஸ்மால் பிசினஸ். ஃபாஸ்ட் லேன் ஒரு பெரிய பிசினஸ் அல்ல, நேரத்தை மல்டிப்ளை பண்ணும் ஸ்ட்ரக்சர். இந்த இரு பாதையையும் யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு அருகில் அழைத்துச் செல்வது ஃபாஸ்ட் லேன். Chapter 3. The foundation, mindset. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் என்பதுக்கெல்லாம் முதல் படி பணம் அல்ல, மனம். ரெஸ்பான்சிபிலிட்டி மைண்ட்செட். உன் வாழ்க்கைக்கு நீயே பொறுப்பு. ஃபேமிலி காரணம், சிட்டி காரணம், அவங்க சான்ஸ் கொடுக்கல, எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, இந்த கோணங்கள் உங்க கால்களை கட்டும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தொடங்குறது நான் மாற்றலாம், என்னால முடியும் என்னும் 2 எண்ணங்களிலிருந்துதான் வருகிறது. நெக்ஸ்ட், ஸ்கில்ஸ், மணி. பணம் சம்பாதிக்கிறவனும் பணம் மல்டிப்ளை பண்றவனும் ஒரு சிறிய திறமையிலிருந்து தான் ஆரம்பிப்பான். மணி என்பது விதை அல்ல, ஸ்கில் தான் விதை. நெக்ஸ்ட், எக்ஸ்பெரிமெண்ட் மைண்ட்செட். இந்த பாதை ஒரு நேர்கோடு அல்ல, அதுக்கு ஓரளவு ட்ரையல் அண்ட் கரெக்ஷன் வேண்டுமே. தவறுகள் செய்வது இடர்பாடு அல்ல, அது ஃபியூவல். இளம் வயது, தவறுகள் செய்ய சேஃபஸ்ட் டைம். Chapter 4. Your most valuable asset. Time, but not how you think. நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி, ஆனா நேரத்தை லெவரேஜ் பண்றவர்கள் தான் முன்னேறாங்க. நேரத்தை லெவரேஜ் பண்றது எப்படி? Automation, systems, recurring income, digital work, distribution, one-to-many skill delivery. நீங்க இருப்பீங்கன்னா மட்டுமே வரும் வருமானம், வரோட வேலை, அது இன்கம் சோர்ஸ், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சோர்ஸ் அல்ல. Chapter 5. Skills that open the fast lane. இது நிறைய பேர் இக்னோர் பண்ற பகுதியில். எந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணினா ஸ்கேலபிள் இன்கம் கிட்டும்? 1. Digital communication. Writing, editing, storytelling, copywriting, marketing messages. இது எல்லாத்துக்கும் பேக்போன். 2. Digital creation. YouTube, graphic design, video editing, podcast production, reel short scripting, web design. 3. Analytical skills. Market understanding, user psychology, pricing, basic financial literacy. 4. Operational skills. Time management, systems thinking, habits, focus. இந்த ஸ்கில்ஸ்ல ஏதாவது 1 அல்லது 2 நீங்க சரியாக ஷார்பன் பண்ணினீங்கன்னா ஃபாஸ்ட் லேனுக்கு வழி தானாக திறக்கும். Chapter 6. The fast lane map. இதுதான் இந்த வீடியோவினுடைய மிக முக்கியமான பகுதி. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஒரு டெஸ்டினேஷன் இல்லை, அது ஒரு சிஸ்டம். இது அந்த சிஸ்டமை உருவாக்கும். Step 1. Skill building, 6 to 12 months. ஒரு ஸ்கில் தேர்வு பண்ணுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங், கோடிங், கிராஃபிக் டிசைன், ட்ரேடிங் அல்ல, அது உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ 2-3 வீக்ஸில் தெரியும்.
1 skill, deep focus, 6 months. Visible mastery. Step 2, portfolio building, 1 to 2 months. Clients இல்லைன்னா problem இல்லை, இப்படி செய்யலாம். 3 free sample works, 3 imaginary projects, 3 mini case studies. இதில இருந்தே first paid work வரும். Step 3, first income stream, 1 to 3 months. இது massive இல்ல. 5,000 15,000 ரேஞ்சா இருந்தாலும் ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் உங்களை மாற வைக்கும். பிகாஸ் என்னால முடியும் என்பதிலிருந்து நானே தொடங்கிட்டேன் என்ற பயணம். Chapter 7, mistakes to avoid. உடனே பெரிய இன்கம் நோக்கி ஓடுவது, ஸ்கில்ஸ் கற்றுக்கொள்ளாம பிசினஸ் தொடங்குவது, சோஷியல் மீடியா கம்பேரிசன், ஓவர்நைட் சக்சஸ் மித், ஃபைனான்ஷியல் ignorance, ரிஸ்க் வேண்டான்னு பிளைண்ட் ஜம்ப்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ரீல்ஸ், மேரத்தான்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், காசிப் லூப்ஸ். ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு பிகெஸ்ட் enemy, scattered attention. Chapter 8, small actions, big outcomes. இந்த பகுதியில் நாம பேச வருவது அருமையான ஆனால் பெரும்பாலோரும் இக்னோர் பண்ற விஷயம். சிறிய மாற்றங்கள், பெரிய விளைவுகள். தினமும் 1 hour skill practice. மாதத்திற்கு 2 small projects. 30 days consistent posting. 3 months discipline schedule. 1 year focused execution. இந்த சிறிய முயற்சிகள் 1 வருடம் கழிச்சு நீங்கள் திரும்பி பார்ப்பீங்கன்னா இவர் நானா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. Chapter 9, closing. இளம் வயது அதிரடி எடுக்கும் காலம் அல்ல, திசை தேர்வு செய்யும் காலம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஒரு லக்ஸரி அல்ல, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்க எதிர்கால குடும்பம், உங்க ஹெல்த், உங்க மன அமைதி, உங்க டைம், இவையெல்லாம் அதில் அடங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பாதை காட்டினா அது போதாது. நீங்க நடக்கணும். எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும், எந்த நிலை இருந்தாலும், உங்க வாழ்க்கை ஒரு வெற்று பக்கம் போல திறந்து கிடக்குது. அந்த பக்கத்துல நீங்க எழுதுற அடுத்த வரி இந்த நிமிஷத்திலிருந்து தான் தொடங்குது.